யாருப்பா? மேடம் டெலிவரி. யாருக்குப்பா டெலிவரி? மேடம் அந்த டெலிவரி இல்லை, ஃபுட் டெலிவரி. ஓ, புட்டுக்கெல்லாம் இப்போ டெலிவரி ஆகுதா? மேடம் ஃபுட் இல்லை, ஃபுட் சாப்பாடு. ஓ, சாப்பாடா? நீ வச்சிருக்கியா? ஆமாம் மேடம், நான் தான் வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட கொடுக்க வந்திருக்கேன். நான் தான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. இல்லை மேடம், ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த அட்ரஸ்லேருந்து தான் ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டர் போட்டிருக்காங்களா? யார் ஆர்டர் போட்டா? மேடம் ராஜ்குமார் தான் ஆர்டர் போட்டிருக்காரு. அவர் எங்கள் வீட்டுக்காரர் தான். அவர் எதுக்கு உங்ககிட்ட சாப்பாடு வேணும்னு உங்ககிட்ட ஃபோன் போட்டு கேட்டாரா? நீ அவருக்கு தெரிஞ்ச பையனா? அதனால தான் உங்கள்கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்டாரா? நான் தான் வீட்டில் சமைச்சு வச்சுருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்டாரு? இல்லை மேடம், நான் அவருக்கு தெரிஞ்ச பையன்லாம் இல்லை, அவர் ஆர்டர் போட்டிருக்காரு, நான் டெலிவரி பாய், அவ்வளோதான். அப்படியா? இதை உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்தியா? வீட்டிலேருந்து கொண்டு வரல மேடம், ஹோட்டல்லேருந்து கொண்டு வந்தேன். ஓ, அப்படியா? நான் வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாம்பார் வச்சு எல்லாம் பண்ணி கேரட்டு பொரியல் வச்சு அப்பளம்லாம் பொரிச்சு வச்சுருக்கேன். அவர் என்ன உங்ககிட்ட சோறு கேட்டிருக்காரு? இரு, அவர் வச்சுக்கிறேன். இரு, அவருக்கு ஃபோன் போடுறேன் நான். ஹலோ ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்கா? நான் வீட்டில் சமைச்சு வச்சுருக்கேன். நீங்கள் என்னென்னா ஒரு பையன்கிட்ட ஃபோன் போட்டு சோறு வேணும்னு கேட்டிருக்கீங்க. அவன் சோறை கொண்டு வந்து இந்தாங்க சோறு நீட்டிகிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, பார்த்துக்கோங்க. ஓ, அப்படியா? சோறு வேண்டாமா? திருப்பி கொடுத்துறவா? சரி சரி. அது அந்த பயம் இருக்கணும். சும்மா அவன் சோறு இந்தாங்கன்னு நீட்டிகிட்டு இருக்கிறான். வீட்டில் பொண்டாட்டி நான் எதுக்கு இருக்கிறேன்? அவன் வீட்டில் தலையில் தொப்பி போட்டு இந்தாங்க மேடம் சோறுன்னு சொல்லி நீட்டிகிட்டு இருக்கான். என்ன? சரி. எப்பா, சோறு வேண்டாமாப்பா? வேண்டான்னு சொல்லிட்டாரு, திருப்பி எடுத்துகிட்டு போயிரு. இல்லை மேடம், எனக்கு டைம் ஆகுது, இதுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன். ஏப்பா, நான் சோறே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ இதுக்கு போய் காசு கேட்டுட்டு இருக்க. சரி, இந்த சோறு எவ்வளவு? 700 ரூபா மேடம். 200 ரூபாயா? 200 ரூபாய்க்கு நான் கோழிக்கறி வாங்கி 3 வேளையும் சமைச்சு சாப்பிடுவேனே. நீ இப்படி இத்தனோட டப்பா சோறை கொண்டு வந்துட்டு 200 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கிற. எனக்கு சோறெல்லாம் வேணாம், நீ எடுத்துட்டு போ. மேடம் நான் திருப்பிலாம் கொண்டு போக முடியாது, இதை வாங்கிக்கிங்க. எப்பா, எனக்கு சோறுலாம் வேண்டாம்ப்பா. நான் வீட்டில் சோறு பொங்கிட்டேன்ப்பா, எனக்கு வேண்டாம். அவரும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீ திருப்பி எடுத்துகிட்டு போயிரு. சரி, இதில் என்ன சோறு வச்சுருக்க? மேடம் இல்லை, ஃப்ரைட் ரைஸும் ஆனியனும் இருக்கு மேடம். என்னது ஃப்ரைட் ரைஸா? அப்படின்னா அது என்ன கருமமோ, அதை நீயே எடுத்துகிட்டு போயிரு. நீயே கொண்டு போய் வச்சு சாப்பிடு, இல்லைன்னா நாய்க்கு போய் போட்டுரு. எனக்கு தேவையில்லை, எனக்குலாம் வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போயிரு. இல்லை மேடம், நான் எடுத்துகிட்டும் போக முடியாது, சாப்பிடவும் முடியாது. ப்ளீஸ் மேடம், வாங்கிட்டு காசு கொடுங்க மேடம், நான் போயிடுவேன். இல்லைப்பா, என்கிட்ட காசு இல்லை, அவரும் கொடுத்துட்டு போகலை. நீ இதை வச்சு என்ன வேணாப்பா, நாய்க்கு போடு, இல்லை என்னவும் பண்ணிக்கோ. எனக்கு உன்ட்ட பேசி பேசி டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன். போய் போ. மேடம் போகாதீங்க மேடம். ஐயோ, இதை சாப்பிடணும், இல்லை நாய்க்கு போகணும். சரி.